இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் வலுவிழந்து வாழ்கின்ற நாட்களிலே உமது வல்லமையை தந்து எங்களை காத்து வழிநடத்துகின்றீர். நாங்கள் முதன்மையாக உம்மை தேடும் பொழுதும் உமது அரசிற்கான பணியை செய்யும் பொழுதும் நீர் எங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கின்றீர். உமது அருள் பிரசன்னத்தினால் நாங்கள் உடல் உள்ள ஆன்மீக நலத்துடனும் நாங்கள் செய்கின்ற செயல்களில் வெற்றியையும் பார்க்க முடிகிறது. ஆண்டவரே, உமது உடனிருப்பால் நாங்கள் உடல் உள்ள நலத்துடன் மற்றவர்கள் வாழ ஜெபிக்க நீர் தூண்டுகின்றீர். நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறி உமது அருள் பிரசன்னத்தினால் இனி வருகிற நாட்களிலே உமக்காக வாழக்கூடிய அருளை நீர் தருகின்றீர் என்பதை உணர்ந்து ஜெபிக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே, எங்களை வழிநடத்துகின்ற உமக்கு நன்றி. உம்மை ஆராதிக்கிற வேளையிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கடைபிடித்து வாழ எங்களுக்கு அருள் தாரும். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். தனது இயலாமையை சொன்னபோது இதோ ஆண்டவர் எவ்வாறு புனித சின்னப்பரிடம் பேசினார் என்பதை கூறுகிறது இந்த வார்த்தைகள். என் அருள் உனக்கு போதும், வலுவின் மேல்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்று உணர்ந்தார் புனித சின்னப்பர். நாமும் ஆண்டவரின் அருளை உணர்ந்து நம்முடைய இயலாமைகளில், நம்முடைய குறைகளில் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையிலே வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெல்லம் தெளிவாக விளக்குகிறார். நாம் இருவருக்கு பணி செய்ய முடியாது என்றும், செல்வத்திற்கும் இறைவனுக்கும் பணி செய்ய முடியாது என்றும், நாம் முதலில் இறை ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாட வேண்டும் என்றும், அதை நாம் செய்யும் பொழுது நம் வாழ்க்கையிலே இறைவனுடைய அருள்கரம் நம்மை தாங்கி வழிநடத்தும் என்றும், இறைவன் நாம் செய்கிற செயல்களை ஆசீர்வதிப்பார் என்றும் தெல்லம் தெளிவாக விளக்கி காட்டுகின்றார். இயேசு ஆண்டவரே, உமது உடனிருப்பில் வாழ்கிற நாங்கள் உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் சொல்லாலும் செயலாலும் உமக்கு ஏற்றவர்களாக நாங்கள் வாழக்கூடிய அருளை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இறைவா, எங்களிடத்திலே யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.